வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் பேச முடியாத மனக்காயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதால் எதுவுமே செய்ய முடியாமல் நீங்கள் நினைத்ததையும் பிடித்ததையும் செய்ய முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நிச்சயமாக நடந்திருக்கும். சொந்த குடும்பத்திற்காக நீங்கள் எத்தனையோ சுமைகளையும் பொறுப்புகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை எப்படியோ வழிநடத்தி இப்பொழுது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்கள் வாழ்க்கை தள்ளாடி கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டே தான் இருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கை முன்னாடி காலங்கள்ல பார்த்தா எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தது என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய கண்களில் இருந்து சார சாரையாக கண்ணீர்கள் நிச்சயமாக வடிந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் இருந்து இப்பொழுது பண சுமைகளிலும் கடன் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு தவித்த நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களின் சில வார்த்தைகளும் செயல்களும் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மனக்காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் குடும்பத்தின் கௌரவம் கெட்டுவிடும் அல்லது வீட்டில் பெரிய சண்டை வெடிக்கும் என்ற பயத்தால் அத்தனை பாரங்களையும் உங்களுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு பிரச்சனைகளை உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொண்ட நாட்களும் இதுவரைக்கும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதை எண்ணி பார்த்தால் உங்களால எதையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சில காயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளியில் சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் கௌரவம் என்னாகுவது, வீட்டில் பெரிய சண்டை வெடித்து விடுமோ என்ற பயத்தாலேயே சில பாரங்களை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்தீர்கள். அந்த ரணங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு நாளும் உங்களின் மன வலிமைக்கும் ஒரு பெரிய ஒரு அக்னி பரீட்சையாகவே இத்தனை நாட்களும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இதுவரைக்கும் இருந்திருப்பீர்கள். அதுபோல உங்களுடைய உறவுகளும் புரியாத ஒரு தனிமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. மிதுனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கட்டம் நிச்சயமாக வரும். சுற்றி நிறைய மனிதர்கள் இருப்பார்கள். வீட்டில் குடும்பங்களும் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களும் இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்திலும் பலரும் இருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலுமே மனதுக்குள் மட்டும் ஒரு பெரிய வெறுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதை யாரிடம் போய் சொல்வது, நமக்காக யார் அதனை நினைத்து வருத்தப்படுவார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட தருணங்களும் குழப்பிக்கொண்ட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இன்னும் அது உங்களுடைய மனதுக்குள்ள தீராத ஒரு காயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு மனிதரிடம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் பற்றி எடுத்து கூறியிருந்தும் அவர்கள் அதனை ஒரு விளையாட்டுத்தனமாகவே அதை நினைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்து பார்க்கும் பொழுதே கண்ணீரையும் இந்த ஒரு மனிதர்களாகவது என்னை பற்றி முழுமைக்கும் புரிந்து கொண்டார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அது குழப்பத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சிரித்தீர்கள், பேசினீர்கள், எல்லாருடனும் இயல்பாகவே பழகினீர்கள். ஆனாலும் இரவு தனியாக இருந்த பொழுது உங்களுடைய மனம் மட்டும் அமைதியாக அழுதிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்ற கேள்வி தாங்க உங்களை பலமுறை உங்களுடைய மனதை இன்னும் உடைத்து போட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்க உறவுகள் இருந்தும் தனிமையை உணர்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரங்க மனதில் இருப்பதை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனால தான் உங்களுடைய வழியை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவே நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய காரியங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அது நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் இப்போ
இப்பொழுது செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிலும் ஆர்வங்கள் இன்றி செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறத் தொடங்குவாங்க. உறவினர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடந்துவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இதுவரைக்கும் உங்களை சில நபர்கள் கூடவே இருந்து கொண்டு புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். கூட்டாளிகள் வழியில் அனுசரித்தும் சென்றால் லாபங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் பணவரவு தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உயரக்கூடிய ஒரு நேரங்களை தொட்டுவிட்டது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்ற பொருளாதார பற்றாக்குறையில் தவித்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே பணப்புழக்கம் சீராகவும் தாராளமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். முடங்கி கிடந்த வருமான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள திறந்து எதில் கால் வைத்தாலும் அதில் இப்பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதுவே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது கிடைத்துவிடும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகளும் நிலுவையில் இருந்த பாக்கைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறக்கும். பணம் தட்டுப்பாட்டால் நின்று போன உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல தொகையை சேமிக்கும் யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கி உங்களை இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திலும் உங்களுடைய அதிபதி நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். ஆனால் நீங்கள் மறக்க கூடாது, ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கணக்கு புத்தகமாகவே மாறியிருக்கலாம். கையில் பணம் வந்ததும் அது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் போயிருக்கலாம். மாத இறுதியில் குடும்ப செலவுகளை எப்படி சமாளிப்பது, குழந்தைகளின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, எதிர்காலத்திற்காக எப்படி சேமிப்பது என்று தினமும் மனதுக்குள் கணக்கு போட்டிருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். பல இரவுகளில் இவ்வளவு உழைத்தும் ஏன் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறவில்லை என்று இறைவனிடம் அமைதியாக கேட்ட ஒரு தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் மெதுவாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படுதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டே தான் இருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கை முன்னாடி காலங்கள்ல பார்த்தா எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தது என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய கண்களில் இருந்து சார சாரையாக கண்ணீர்கள் நிச்சயமாக வடிந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் இருந்து இப்பொழுது பண சுமைகளிலும் கடன் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு தவித்த நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களின் சில வார்த்தைகளும் செயல்களும் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மனக்காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் குடும்பத்தின் கௌரவம் கெட்டுவிடும் அல்லது வீட்டில் பெரிய சண்டை வெடிக்கும் என்ற பயத்தால் அத்தனை பாரங்களையும் உங்களுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு பிரச்சனைகளை உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொண்ட நாட்களும் இதுவரைக்கும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதை எண்ணி பார்த்தால் உங்களால எதையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சில காயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும்.
ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளியில் சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் கௌரவம் என்னாகுவது, வீட்டில் பெரிய சண்டை வெடித்து விடுமோ என்ற பயத்தாலேயே சில பாரங்களை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்தீர்கள். அந்த ரணங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு நாளும் உங்களின் மன வலிமைக்கும் ஒரு அக்னி பரீட்சையாகவே இத்தனை நாட்களும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இதுவரைக்கும் இருந்திருப்பீர்கள். அதுபோல உங்களுடைய உறவுகளும் புரியாத ஒரு தனிமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. மிதனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கட்டம் நிச்சயமாக வரும். சுற்றி நிறைய மனிதர்கள் இருப்பார்கள். வீட்டில் குடும்பங்களும் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களும் இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்திலும் பலரும் இருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலுமே மனதுக்குள் மட்டும் ஒரு பெரிய வெறுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதை யாரிடம் போய் சொல்வது, நமக்காக யார் அதனை நினைத்து வருத்தப்படுவார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட தருணங்களும் குழப்பிக் கொண்ட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இன்னும் அது உங்களுடைய மனதுக்குள்ள தீராத ஒரு காயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு மனிதரிடம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் பற்றி எடுத்து கூறியிருந்தும் அவர்கள் அதனை ஒரு விளையாட்டுத்தனமாகவே அதை நினைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்து பார்க்கும் பொழுதே கண்ணீரையும் இந்த ஒரு மனிதர்களாகவது என்னை பற்றி முழுமைக்கும் புரிந்து கொண்டார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அது குழப்பத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சிரித்தீர்கள், பேசினீர்கள், எல்லாருடனும் இயல்பாகவே பழகினீர்கள். ஆனாலும் இரவு தனியாக இருந்த பொழுது உங்களுடைய மனம் மட்டும் அமைதியாக அழுதிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்ற கேள்வி தாங்க உங்களை பலமுறை உங்களுடைய மனதை இன்னும் உடைத்து போட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்க உறவுகள் இருந்தும் தனிமையை உணர்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரங்க மனதில் இருப்பதை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனால தான் உங்களுடைய வழியை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவே நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய காரியங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அது நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் இப்பொழுது செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிலும் ஆர்வங்கள் இன்றி செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறத் தொடங்குவாங்க. உறவினர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடந்துவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இதுவரைக்கும் உங்களை சில நபர்கள் கூடவே இருந்து கொண்டு புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். கூட்டாளிகள் வழியில் அனுசரித்தும் சென்றால் லாபங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் பணவரவு தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உயரக்கூடிய ஒரு நேரங்களை தொட்டுவிட்டது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்ற பொருளாதார பற்றாக்குறையில் தவித்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே பணப்புழக்கம் சீராகவும் தாராளமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். முடங்கி கிடந்த வருமான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள திறந்து எதில் கால் வைத்தாலும் அதில் இப்பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதுவே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது கிடைத்துவிடும்.
நீங்கள் செய்த பழைய முதலீடுகளும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறக்கும். பணம் தட்டுப்பாட்டால் நின்று போன உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல தொகையை சேமிக்கும் யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கி உங்களை இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திலும் உங்களுடைய அதிபதி நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். ஆனால் நீங்கள் மறக்க கூடாது, ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கணக்கு புத்தகமாகவே மாறியிருக்கலாம். கையில் பணம் வந்ததும் அது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் போயிருக்கலாம். மாத இறுதியில் குடும்ப செலவுகளை எப்படி சமாளிப்பது, குழந்தைகளின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, எதிர்காலத்திற்காக எப்படி